அப்படியே போனோம், அலை சுத்த போனோம், திடீர்னு பார்த்தா அங்க ஒரு ஒளி நின்றுச்சு அப்படின்னு அதை ஷேர் பண்ணுவோம்ல. அந்த மாதிரிதான் இது அனுபவத்தை. இது ஷேர் பண்றது இல்ல, இந்த அனுபவத்தை இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த காலத்தால வெளிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். இப்ப எல்லாருக்குமே ஜனவரி 1ல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு? ஜனவரி 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கா, 31 வரைக்கும் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும்ல. எதுக்கு நம்ம வீட்டுல காலண்டரு? தேதி நமக்கு தெரியாதா? அப்ப அது ஒண்ணு தேவைப்படுதா இல்லையா? இப்ப என்னன்னா நம்ம பல சிந்தனைகள்ல இருப்போம், அதை பார்க்கும்போது ஓ இன்னைக்கு தேதி இதோ அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் நம்ம இதுல இருந்து என்னன்னா, இயல்பாகத்தான் எல்லாமே நடக்குது. நாம இயல்பாக இருக்க முடியாததுக்கு காரணம் பல்வேறுபட்ட உள்வினைகள். அப்ப நம்ம இயல்பா இல்லை அப்படிங்கறது வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நம்மள இந்த ஆசிரமம்னே வச்சுக்கோங்க. இங்க வர்றீங்க, உங்களை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்க, நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ஒரு சூழல் விடுதுன்னு. அந்த சூழலை நீங்க அதையும் கடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி, அந்த இயல்பு அது என்னன்னா, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தவறு. அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது ஒரு சவால், அது ஒரு இக்கட்டான காலகட்டம். அது இந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழல்ல நம்ம இதையும் இந்த இடத்துல தாக்கு பிடிச்சிட்டோம்னா எதையும் தாக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப நமக்கு சாதகமா நிகழ்ந்துருமா அப்படிங்கிறது காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பாதகமா ஆப்போசிட்டா கூட நடக்கட்டும், அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. நமக்கு நேர் ஆப்போசிட்டா கூட நடக்கட்டும், ஆனா அதை ஒரு நாள் கரெக்ட் பண்ண முடியுமா? அது மாறுதாங்கிறதா லைஃப். திருடன் ஞானி ஆகணும், அது எப்ப நிகழுங்கிறது தெரியாது, திருடிக்கிட்டே இருப்பான். புரியுதா? திருடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் ஞானி வீட்டிலேயே போய் திருட போயிட்டான். அவர் எழுந்திரிச்சு அவனை பார்த்தாரு, அவனுக்கு டீச்சர் கொடுத்துட்டாரு. புரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவன் ஓடிட்டான், அவர் பேசாம தூங்குனாரு. அப்புறமா அவனுக்குள்ள தியானம் வளர்ந்துருச்சு. அப்ப அந்த திருடனை இவர் திருத்தல, அட்வைஸ் பண்ணல, எதுவுமே சொல்லல, பார்த்தாரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா பெரிய ஞானி ஆயிட்டான். புரியுதா? அவன் திருடனா இருந்தான்னு அதை நினைக்க கூடாது. ஒரு இடத்துல அது மாறும். நம்ம தவறு நடக்கிறது, தவறா இருக்கிறது, தவறான லைஃப் நடக்கிறது, கீழே விழுகிறது, எந்திரிக்கிறது, நம்மளை தவறு பண்ணிக்கிறது, நம்ம பிறரை குறை சொல்றது, இதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது. ஒரு இடத்துல இதுல இருந்து நீ எப்படி மாறுற, உனக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த சூழலை நீ சரியா பயன்படுத்து, அது வரும். தண்டனை எல்லாம் சரியாகும் டீச்சர். அவருக்கு தண்டனை எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டா இருக்க முடியும்? புரியுங்களா? அப்படியே கடக்கும் போதே தண்டனை வரும். புரியுங்களா? ஏன் ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் சேத்தவாதி அடிச்சுட்டு போயிடுவான், அதான் தண்டனை. புரியுதுங்களா? இன்னொருத்தன் அங்கேருந்து வருவான், பைப்ல தண்ணி கொஞ்சம் கழுவிக்கங்க டீச்சர் அப்படின்னு ஒருத்தன் தண்ணி கொடுப்பான், அதுல இருந்து விடுபடுறீங்க. தண்டனை அடுத்தது விடுதலை, தண்டனை அடுத்தது விடுதலை. புரியுதுங்களா? பெத்த பிள்ளைய அம்மாவை திட்டுவான், நீ எல்லாம் பொம்பளையா, நீ ஏன் என்ன பெத்தம்பான். எத்தனையோ குழந்தை கேட்டிருக்கான், நீ ஏன் பெத்தம்பான். புரியுதா? திடீர்னு பக்கத்து வீட்டுல ஓடியாந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி நீங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுவோம். புரியுதா? மகனால தண்டனை, பக்கத்து வீட்டு பையனால விடுதலை. தண்டனை எல்லாம் தனியா வராது, நீங்க போகும்போதே வரும். தண்டவாளத்தை தாண்டி தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். தண்டவனை எப்ப வரும் எப்ப வரும்னா காத்துட்டு இருக்க முடியும்? தினந்தோறும் நடக்கும் அதெல்லாம். தண்டனைங்கிறது மாவு வரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்கல்ல, அதுதான். தண்ணி தெளிச்சிக்கினீங்க, மாவு கொஞ்சம் கிளம்பும் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் தண்டனை. பயணத்திலேயே தான் தண்டனைன்னு அதை எடுத்துக்க கூடாது, நம்மளை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. இங்க எதுவுமே மனிதர்கள் அனுபவிக்கிறது தண்டனை கிடையாது, இறைவன் தண்டனையும் கொடுக்க மாட்டார். நம்மளை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்மளை மேன்மை அடைய வைக்கிறதுக்காக தான் அந்த போராட்டம். உண்மையான போராட்டம் எதை நோக்குது அப்படின்னா,
மனிதனாகப்பட்ட எல்லாருமே தவறு செய்யறது இயல்பு. இறைவனுக்கே தெரியும். மனம் படைத்தவன் நானா இருந்தாலும் தப்பு செஞ்சிருவேன் தான் அவர் சொல்றாருல்ல. நானே மனிதனா பிறந்தாலும் தோத்து போயிருவேங்கிறாரு. அப்ப மனிதன் தவறு செய்யறதுல பெரிய விசேஷமோ இல்ல பெரிய ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அது இயல்பு. அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது தான் முக்கியம். அவனை போய் நீங்க மீண்டும் மீண்டும் அவனை போய் குத்திக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவான்? அவன் மீண்டும் வரமாட்டான். அதை இயல்பா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இப்ப என்ன சொல்லுவாங்க, சில இடத்துல சில கோயிலுக்கு போனேன், சில இடத்துக்கு போனேன், நானே மாறி போயிட்டேன், எனக்கே ஒரு மாற்றம். இப்ப இன்னொரு உங்களை மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அந்த நம்பிக்கையாச்சும் வரணும்ல. புரியுங்களா? அவ்வளவுதான். இது நடக்கணும். அதனால நம்மளை வருத்திக்க கூடாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நடக்கட்டும். என் வாழ்க்கையில எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு, நான் அதை என்னை வருத்திக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தியானம் என்ன உணர்த்துச்சுன்னா, உன்னை வருத்தக்கூடாது. உன்னை வருத்தினா அதுவே ஒரு தண்டனை தான். ஏன் உன்னை வருத்துற? நீ கடந்து போ. 10 தப்பு செஞ்சல, 11ஆவது தப்பு செய்யாம பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். தப்பு செய்யாம இருக்க முடியாது. தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்க. அவ்வளவுதான். இங்க எல்லாரும் நல்லா வாழணும் தாங்க நினைக்கிறாங்க. எல்லாரும் நல்ல போதனைகளை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல அரசியல்ல எல்லாத்துலயும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அது முடியாததுக்கு காரணம் கால சூழல்கள். அவங்க மனம், அவங்க செயல், அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க, அது ஒண்ணு நடந்து போயிருது. கடக்கதான் செய்யணும். அது யாராவது கெடுக்கிறதுக்காக ஒரு வேலை செய்வாங்களா? தமிழ்நாட்டுல யாராவது நான் உங்களை கெடுப்பதற்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது ஆரம்பிப்பாங்களா? சொல்லுவாங்களா? அல்லோன்னு சொல்லுவாங்களா? அது இல்லையே. கால சூழல்கள் அப்படி சுழலும் போது நடந்து போயிருது. இல்ல, இது என்னன்னா, நீங்க சொன்னாலும் ஒண்ணு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சே ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஒரு நாள் இது இந்த உங்களுக்குள்ள போய் ஒரு நாள் சூட்சமத்துல உங்களை செய்ய விடாம தடுத்து விடும். செய்ய விடாம தடுக்குதா இல்லையா, ஒரு மணி நேரமாச்சும் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக தான் இது நிகழ்த்தப்படும். இதுக்குள்ள இருந்து ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதன் என்னன்னா, தன்னை இயல்பா வச்சுக்கிட்டானா அவன் நிச்சயமா சாதிப்பாங்க. எனக்கு தெரியும். அவன் தியானங்கிறது இயல்பான ஒரு பொருள். அது வளைக்கிறது, நிமித்துறது, சாய்க்கிறது, இந்தோ அனுபவம் தெரிய போகுது, இந்தோ தெரிஞ்சிருச்சு, இந்தோ பாக்குறோம் அப்படிங்கிறதுனா இல்ல. அது இயல்பா நிகழ்றது. எத்தனையோ ஞானிகளுக்கு 10 படி ஏறினவனுக்கு 11ஆவது படி ஏறாம 10ஆவது படியிலே படுத்து போனவெல்லாம் இருக்கிறான். அது அவன் மேல எந்த குற்றமும் இல்லை. அது இயல்பா இயற்கையா அவ்வளவுதான் நிகழ்த்தப்படணுங்கிறது தான் அதோடைய நீதி. நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கோங்கிறது அதான் சொல்லிட்டேன். சாதனையும் கிடையாது, உழைப்பும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அது இயல்பா நிகழ்த்தப்படுறது தான். இப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுட்டாங்களே அப்படிங்கிறது இல்லை. இந்த காலத்தில் அப்படி நிகழ்த்தப்படணுங்கிறது தான். புரியுங்களா? அதுதான் விஷயம். நீங்க நல்லா எனக்கான ஒரு தடவை பாருங்க. நேரா நிலவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிலவு அழகான ஒரு உருவமா இருக்கும். அது ஒரு உலகம்னு உங்களுக்கு தெரியாது. பல கோடி பேர் வசிக்கலாம் அது. அந்த மாதிரிதான் நம்ம பூமி. அப்ப கிட்ட போனோம்னா என்ன ஆகுது? உருவம் மறைந்து போய் ஒரு உலகமா தெரியுது. தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கிட்ட போகும்போது என்ன உருவம் மறைந்து வெட்ட வெளியா தெரியும். அப்ப என்ன நிஜம் தெரியும். நீ தூரத்துல இருக்கும்போது உனக்கு பல்வேறுபட்ட வடிவத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் நீ கிட்ட போகும்போது அங்க அந்த நிலவு மறைஞ்சு போயிடும். எங்கடா நிலவு அப்படின்னு பார்த்தா நிலவுக்குள்ளதான் நீ நடந்துகிட்டு இருப்ப. நீ பூமிக்குள்ளன்னு நீ நடந்துகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இது ஒரு உருண்டை பந்து, இதுக்குள்ள நீ நடக்கிற, இதுக்குள்ள நீ வாழ்ற, அது தெரியாது. ஆனா நிலவுல இருந்து இதை பாரு, இது ஒரு உருண்டையா ஒரு பொருள் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். இதேதான் உன் தியானம். ஒரு நாள் நீ உனக்குள்ளே போய்கிட்டே இருந்தனா நீ மறைஞ்சு போயிருவ.
அப்ப என்ன வெளியா மாறிடுவோம். ஆனா அது இயல்பா நிகழணும். அதனாலதான் பல வெட்ட வெளியில சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா கிடைக்கலனாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா கடவுள் இருக்கிறாருல, கடவுளே குருவா இருக்கிறாரு. வெட்டவெளியே குரு தானே. இப்ப அவரு எப்ப இல்லாம போனாரு? அப்ப நீங்க குரு கிடைக்கலங்கிறீங்க, அவருக்கு இருக்கிறாரு, நீ பார்க்கல. அவர் எப்ப மறைந்து போனார்? எப்ப எங்க போனாரு? அப்ப யாருக்கும் யாரும் குரு தேவையே இல்லையா? வெட்டவெளியாக குரு எப்பயுமே இருக்கிறாரு. அதுதான் அதோடைய பெரிய தாற்பயமான விஷயம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த இயல்பு தன்மை மலர தொடங்குனுச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களும் சரி, நல்ல ஒரு சூழல் உருவாகும். நல்ல வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒரு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாகும். அதுதான் நம்ம எப்பயுமே நாம ஒண்ணு கிரியேட் பண்றதோட அது என்ன நடக்குதுன்னு அப்படி நடந்து பார்த்தா அது தெரிஞ்சு. அப்படியெல்லாம் பஞ்ச பேச்சு சுத்தணும்னா சரிப்பட்டு வராது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்ன யாருமே இந்த வார்த்தையை சொன்னவங்க அப்படி செஞ்சதே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. நம்ம ஆளுங்க எல்லாமே எல்லாரும் பொதுவா டீச்சர் எல்லா பேத்துக்குள்ளேயும் ஞானிகளுடைய கடவுள்களுடைய தத்துவம் கையில இருக்க வச்ச அதுபடி வாழ்ந்தாங்களா யாராவது இருக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்க அதை கடந்து போறதுக்காக பயன்படுத்துற வார்த்தையா வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப கடவுளுங்கிறத அவங்க எதை வச்சுக்கிறாங்கன்னா, அந்த 70 ஆண்டுகளை கடந்து போறதுக்கு ஒரு திறவுகோலா வச்சுக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு மையம், ஒரு கவசமா வச்சுக்கிறாங்க. நான் வாழணும், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஏதாவது செய்ய போங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒரு விஷயமா தான் எடுத்துட்டு போறாங்களே வந்து, அது இயல்பா அவங்க அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம ஒரு ஞானியோட தத்துவமோ கடவுளோட தத்துவமோ செயல்களையோ அதெல்லாம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா நம்ம இயல்பா இருந்தோம்னா ஒரு நாள் கடைப்பிடிக்க வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? அதுதான் விஷயம். அது ஒரு சுவாரஸ்யமா நிகழும். ரொம்ப அது ஒரு சாதாரண அதுவா நிகழுங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க வற்புறுத்தி நிகழ்த்த வேண்டியது இல்லை, நிகழும். நிகழப்பட வேண்டியது நிகழ்ந்தே தீரும். அதுதான் அது சத்தியம். அதை போய் யாரும் தடுத்து நிறுத்த போறது கிடையாது, தடுத்துறது கிடையாது. அதுக்காக தான் இறைவன் சொல்றாரு, மரணம் அடைய வேண்டியவனை விட்டுரு, ஒருத்தன் வாழ வேண்டியவனை நீ பிடிச்சு வை. அப்ப உடல்ல என்ன பண்ணும்? உயிர் டப்புன்னு வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணுவான்? ஒரு ஞானியோ யாரோ ஒருத்தன் அந்த நேரத்துல அந்த உயிரை உடல்லே தங்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்ப ஞானி நிறைய பிரசன்ஸா அதை உணர முடியாதனாலதான் நமக்கு மருத்துவமனை உருவானுச்சு. இப்ப நம்ம உயிருக்கு ஆபத்தான நிலையில போகும்போது டாக்டர் என்ன பண்றாருன்னா, நம்ம உடல்ல இருந்து பிரிய வேண்டிய உயிரை உள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை மருத்துவ மூலியமாக நமக்கு உருவாக்கணும். டாக்டர் பார்க்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா செத்து போயிருப்பேன் அப்படின்னா, அங்க செத்து போயிருப்பேங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, உன் உடல்ல இருந்து உன் உயிர் வெளியேறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப ட்ரை பண்றத ஒருத்தர் தடுக்கிறாரு. அவ்வளவுதான் அதோட விஷயம். அப்ப ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். அது மருத்துவமா இருக்கு. அது இயற்கையா கொஞ்ச நாள் அந்த உடலுக்குள்ள தக்க வைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப பல வயதானவங்களுக்கு உடல்ல இருந்து உயிர் போகவே மாட்டுது. போன்னு விரட்டுறாங்க. வீட்டுல இருக்கிறவன் பாலை ஊத்துறான், தண்ணியை ஊத்துறான், இளநியை ஊத்துறான், பூஜையை போடுறான், மந்திரத்தை போடுறான், அமாவாசையை தேதியை பார்த்துட்டு உட்காந்துருக்கான், போக மாட்டேங்குது. அந்த உடல்ல இருந்து அந்த உயிரை அனுப்பி வைக்கிறதுக்கும் ஒருத்தனுக்கு தெரியும். அதுக்கான சூழல்களுக்குள்ள அந்த விஷயத்துல அதை வெளியே அனுப்பி வைப்பான். இருக்கு.